வணக்கம். இன்னைக்கு நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் உண்மையிலேயே முழுக்க மாசாக இருக்குங்க. நீங்கள் மாசை நம்பி போனீங்கன்னா படத்தில் முழுக்க ஏகே மட்டும் தான் வருவார். மாசு பயங்கர மாசு, ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பார்த்துக்காங்க. அது இல்லாமல் நான் முழுக்க அந்த படத்தோட கதை சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். மதுரையிலேருந்து பாம்பேக்கு போகிற பையன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆகிறாரு. கேங்ஸ்டருக்குலாம் கேங்ஸ்டர் ஆகிறாரு. அவர் தன் குடும்பத்துக்காக இந்த கேங்ஸ்டர் தொழிலெலாம் விட்டு வராரு. வந்ததில் குடும்பத்தில் அந்த பையனை கடத்துறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எப்படி ரிவெஞ்ச் எடுக்காரு, அது இருக்காது. இதுதான் கதை. இதில் கதையில் ஏகப்பட்ட எப்படி சொல்லுவாங்க, கதை பழைய கதை தான். ஆனால் ஏகேக்கு ஒரு மாஸ் விருத்தனமாக கொடுத்துறாங்க. சரியான மாசு. படம் சூப்பராக இருக்குது. எனக்கு மைனஸாக தெரிஞ்சது என்னென்னா, அந்த பழைய பாட்டுக்குள்ள சில இதில் எடுத்து போடுவாங்க. ஒரு சில இது கனெக்ட் ஆகிட்டு, ஒரு சில இது கனெக்ட் ஆகல. பாட்டுலாம் சில பாட்டுலாம் எதுக்கு வந்துனே தெரியல அந்த இடத்துல. சில பாட்டு ஒருத்தரும் சூப்பராக இருக்குது. அதுபோக நண்பா நம்ம தளபதி அவர்களோட ரெஃபரன்ஸ் பங்கமாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஹாலிவுட் படங்களோட ரெஃபரன்ஸ் அதில் இருக்குது. முழுக்க அந்த இன்ட்ரோல் சீன்லேயே நண்பா ஐ எம் வெயிட்டிங்னு ஒரு வார்த்தை வந்து பங்கமாக இருக்குது. எல்லாரும் தளபதி நெஞ்சு கத்துறாங்க. படம் ஒரு எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு அஜித் கெரியர்லே ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. மறக்காமல் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். அது இல்லாமல் அஜித் மாசா அவங்க ரசிகருக்கு ஒரு விருந்துனே சொல்லலாம். மிகப்பெரிய மாசம் அஜித் ஒரு மாசா காட்டியிருக்காங்க. அவங்க ரசிகருக்கு எல்லாருமே மிகப்பெரிய விருந்து. மறக்காமல் எல்லாரும் தியேட்டர்லவே பாருங்கள். படத்தை வெற்றி பெற செய்யுங்கள். பார்ப்போம்.